Copyright YouTube சோம்பேறி. ஓ மை காட், இதை நம்ம கையில் தூக்கிட்டு போயிட்டுருக்கோம். ஸ்டிங்கு ஜூஸ். ஹாய், இன்றைக்கி நம்ம சாப்பிட்டு காட்ட போகிறது வந்து கம்பா ஸ்டிங்குன்னு ஒன்று இருக்குது. ஸ்டிங்கா இல்லை, ஸ்டிங்கு. கம்பான்னு ஒன்று இருக்குது. கம்பா கோலா. ஸோ இது வந்து செலிப்ரேட்டிங் 50 இயர்ஸ், 50+ இயருங்க இது. இங்கே பாருங்க. நானே த கிரேட் இந்தியன் டேஸ்டி நல்லா தான் இருக்கும். நான் ஒரு வாட்டி குடிச்சிருக்கேன். குடிச்சு பார்த்தது இல்லைன்னா போய் சொல்ல மாட்டேன். ஸ்டிங் என்னோடய ஃபேவரெட்டுங்க. ஸ்டிங்கு அடிக்கடி குடிப்பேன். ஆனால் அதில் இன்னமும் ப்ராப்ளம் இருக்குன்றாங்க. எனக்கு பயமாக இருக்குது. சரி, ஓகே. ஆனால் இது வந்து என்ன ப்ராடக்ட்னு தெரியல. இது என்ன மேங்கோ ஃப்ளேவர், அப்புறம் ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர், லிச்சி. இதில் ஜெல்லி வாங்கிட்டு வந்திருக்கேன். இது என்ன கம்பெனி ப்ராடக்டாக என்ன ஒன்றும் நமக்கு வந்து புரியல. ஸோ இங்கே இருக்குது ஜெல்லி. வந்து மிக்சடு ஃப்ரூட்டு ஃப்ளேவர்டு பட்டிங் ஜெல்லி. 60 ரூபா இந்த ஜெல்லி. 1 10 ரூபா. இதே போட்டிருக்கு 1 10 ரூபாய்னு போட்டிருக்கு. எங்கேயாவது உங்களுக்கு தெரியுதா? 10 rupees. ஸோ இதெல்லாம் தான் இன்றைக்கி நம்ம சாப்பிட்டு காட்ட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஒரு ஸ்டிங்கு, ஒரு ஜெல்லி, ஒரு கம்பா, எல்லா கூல்ட்ரிங்க்ஸும் இன்றைக்கி நம்ம சாப்பிட்டு காட்ட போகிறோம். ஓகே, ஸோ வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம். சாப்பிட்டு காட்டுறேன். பிளாஸ்டிக் ஸ்பூன் இருக்கா? இல்லை, இது சாப்பிடும்போது பிளாஸ்டிக் ஸ்பூனு வந்து நமக்கு தேவைப்படும். இல்லைனா நமக்கு வந்து இரும்பு ஸ்பூன்லேயே சாப்பிட்டுக்க வேண்டியதான். இன்றைக்கி நம்ம வேறு வழி கிடையாது. ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து இன்றைக்கி நம்ம சாப்பிட்டு ரிவ்யூ பண்ணுறோம் எப்படி இருக்குன்னு சொல்லி. மேங்கோ மாதிரி இருக்கும், இது ஸ்ட்ராபெரி மாதிரி இருக்கும், இது லிச்சி மாதிரி இருக்க போகுது. சரி வாங்க போய் சாப்பிட்டு பார்ப்போம். ஸோ ஸ்பூனை தேடிடலாமா? ஸ்பூனு இதுதான் ஸ்பூனு. இது வேணா, இதில் ஏதோ ஒட்டி இருக்கு. இது ஸ்பூனு, இதுதான் ஸ்பூனு. பாட்டு பாடினா கூட காப்பிரைட் வருமா? வாங்க இந்த ப்ராடக்ட் எல்லாத்தையும் சாப்பிட்டு பார்க்கலாம். ஸோ ஸ்டிங்கு, ஒரு கம்பா, ஒரு ஸ்ட்ராபெரி, லிச்சி, மேங்கோ, அவ்வளோதான். அதில் வந்து ஜெல்லி சாப்பிட்டு காட்ட போகிறோம். ஓகேவா? ஸோ வாங்க பார்க்கலாம் இன்றைக்கி வீடியோ. இது சாப்பிட்லாம், பட் வந்து கொஞ்சம் நேரம் கூலிங்காக ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடுவோம். இல்லைன்னா நார்மலாக இருக்காது, ரொம்ப ஒரு மாதிரி வெதுன்னு இருக்குது. ஸோ ஃப்ரீசரில் வைப்போம், கொஞ்சம் சீக்கிரமாக நமக்கு வந்து இது கிடைக்கும். ஸ்பூனு இப்போ ஓரமாக வைப்போம். ஒரு ஸ்டிங்கை உள்ளே போடுறோம், ஒரு கம்பாவை உள்ளே போடுறோம். ஸோ போட்டாச்சு எல்லாமே. ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு எடுத்து சாப்பிட்லாம். ஓகே, இப்போ நம்ம வந்து ஜில்லுன்னு ஆயிடுச்சு. இங்கே பாருங்க, ரெண்டும் ஜில்லுன்னு ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து சாப்பிட்டு காட்ட போகிறோம். கம்பா ஸ்டிங்கு. ஓகே, ஸோ இப்போது இதை வந்து ஓப்பன் பண்ணிடலாம். நம்ம ஓப்பன் பண்ணுறதே பயங்கர கஷ்டமாக இருக்கும். இல்லை, ஈஸியாக தான் இருக்குது. சைடில் ஒரு கையில் ஓப்பன் பண்ணியாச்சு. மொத்தமாக 6 பேக் வந்து கொடுத்துருக்காங்க. 6 பேக்கு, 6 ஜெல்லி பாட்டில் கொடுத்துருக்காங்க. ஒன்று குளன்னு தண்ணி மாதிரி தாங்க இருக்க மாதிரி இருக்குது. ஆனால் ஃப்ரீசரில் கொஞ்ச நேரம் வச்சேன். இது மாதிரி பாருங்க. ஸோ இப்படி தான் இருக்குது. ஸோ நமக்கு தேவையானதை எடுத்துகிட்டு வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கொடுத்துடலாம். 2 3 4 ஸ்பூன் இதுலேயே இருக்கியா? 4 ஸ்பூன் இருக்கியா? இங்கே பாருங்க, ஸ்பூனே 4 இருக்குது. 4 ஸ்பூனு, 2 ஜெல்லி. தரையில் உட்காந்துக்கிறது தான் பெஸ்ட்டாக. தரையில் லைட்டிங் கிடைக்க மாட்டேங்குது, எனக்கு அதுதான் பிரச்சனை. ஸோ இன்றைக்கி இதெல்லாம் சாப்பிட்டு காட்ட போகிறோம். ஸோ ஸ்பூனு கீனு எல்லாமே இருக்குது. ஓகே, ரிவ்யூ.
அது குட்டியாக இருக்கு. எனக்கு இந்த ஸ்பூன் தான் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி சாப்பிட்லாம். ஆனால் இது ஓப்பன் பண்ணுறதுக்கு வந்து ஒரு கை பத்தாது போல், 2 கை வேணுமே. 2 கை வேணும். ஐயோ, ஸ்ட்ராபெரி ஓப்பன் பண்ணக்கூடாது. நம்ம ஃபஸ்ட்டு மேங்கோ ஓப்பன் பண்ணிடுவோம். மேங்கோ தான் எனக்கு பிடிச்ச ஃப்ளேவர். காலில் ஓப்பன் பண்ணிடலாமா? வேணாம். இல்லைங்க, சைடில் கிழிஞ்சிச்சு. நான் ஓப்பன் பண்ணிட்டு ஒரு வழியாக இது வந்து நம்ம ஓப்பன் பண்ணியாச்சு. ரொம்ப ஒரு மாதிரி கொலன்னு இருக்குது. நல்ல வாசனையாக இருக்குது. செம்ம வாசனை இது. அப்படியே சாப்பிட்லாமா? ஸ்பூனில் வச்சு சாப்பிட்லாம். ஒரு நிமிஷம். 2 கை வேணாம், ஒரே ஒரு கை. இங்கே பாருங்க, ஜெல்லி எப்படி ஒட்டிட்டு வருதுன்னு. வா, கொலன்னு இருக்கு. ஓ மை காட், எடு. பிளாஸ்டிக் உள்ள போன மாதிரியே இருக்கு. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நான் கூட வேஸ்ட்டாக போயிடும்னு நினச்சேன். டேஸ்ட்டு தான் செம்ம. ஓ மை காட். ஆனால் இந்த கரண்டி செட் ஆகாதுங்க. நம்ம பெரிய ஸ்பூன் தான் கரெக்டு. இந்த கரண்டி எல்லாம் சாப்பிட முடியாது. கையை விட்டு நோண்டி எடுத்துருவானே. அமுகா செம்மையாக இருக்குது. ஒரு குழந்தை மாதிரி ஆயிட்டேன் நான். இது சாப்பிட்டோமா? அடுத்து நம்ம சாப்பிட போகிறது என்னோடய ஃபேவரட் ஸ்டிங்கு இல்லைன்னா கம்பா. ஸ்டிங்கு இல்லைனா கம்பாவில் எது சாப்பிட்லாம் நீங்கள் சொல்லுங்கள். இவன் எது சாப்பிட போகிறான்னு பெட்டு வேணா வைங்க. ஸோ நான் சாப்பிட போகிறது ஸ்டிங்கா கம்பாவா. நான் சாப்பிட்டு காட்ட போகிறது ஸ்டிங்கா கம்பாவா. கம்பா தான் இவன் சாப்பிடுவான்னு நீ எத்தனை பேர் கணிச்சிங்க? நான் கம்பா தான் சாப்பிட போகிறேன். ஸோ கம்பா என்னோட கம்பா தான் என்னோடய ஃபேவரட்டாக இருக்க போகுது இன்னையிலிருந்துன்னா. நான் சாப்பிட போகிறது கம்பா. பொங்கி வரும்னு பார்த்தேன், பயமாக இருந்துச்சு, அதனால் பொங்கி வரல. சாப்பிட போகிறேன். ஏற்கனவே கூலிங்க, இதில் ஃப்ரீசரில் வேறு வச்ச மாதிரி இருக்கா. செம்மையாக காரமாக இருக்குது. கொஞ்சம் கூலிங் இது வந்து நார்மலாக இருந்தால் தான் கம்பா வந்து கொஞ்சம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் போல். ரெண்டையும் ஒன்றா குடித்தா நமக்கு ஏதாச்சும் ஆனல் ஆயிரும்னு நினைக்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி சாப்பிட்டது இந்த ஸ்டிங்கு, கம்பா, சில்லி இதெல்லாம் தான் வாங்கிட்டு வந்தேன். ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் வந்து கண்டிப்பாக வேறு ஏதாவது வாங்கி சாப்பிடுவேன். உங்களுக்கு இதில் எது பிடிக்கும் அப்படின்றத சொல்லுங்கள். ஸ்ட்ராபெரியா, மேங்கோவா, லிச்சி கூட இருக்குது. லிச்சி என்ன டேஸ்ட்டில் இருக்குன்னு தெரில. ஸோ என்ன எல்லாத்தையும் சாப்பிட்லன்னா நான் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் தரணும், அதனால தான் நான் எல்லாத்தையும் சாப்பிடல. ஸோ இன்றைக்கி 100 ரூபா ஐட்டம் இது எல்லாமே சேர்த்து. ஒரு ஸ்டிங்கு எல்லாமே ஒரு நல்ல கூல்ட்ரிங்க. இது வீட்டில் இருக்கும்போது உங்களுக்கு ஒன்றுமே இல்லை, இது மட்டும் வாங்கிக்கங்க. ஒரு பேக்கரியில் வாங்கிடுங்க, ஓகேவா? ஸோ இந்த ஜெல்லி, இந்த ஐட்டம் பேர் என்ன அப்படின்னு பார்த்தா, பேர் வந்து மிக்ஸ்டு ஃப்ரூட்டு ஃப்ளேவர் பட்டிங் அப்படின்னு தான் போட்டிருக்கு. அது பேர் வந்து ஃப்ளப்பர்ஸ்ன்ற கம்பெனி. ஸோ ஃப்ளப்பர் இதுதான் கம்பெனி. 60 ரூபா பேக்கு, ஓகேவா? ஸோ இது 60 ரூபா. இது வந்து ஸ்டிங்கு நான் எப்போ ரெகுலராக குடிச்சிருக்கேன். இன்றைக்கும் உங்களுக்காக கொஞ்சம் குடிக்கலாம், பட் வந்து ஓப்பன் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக
நான் கொஞ்சம் ஓப்பன் பண்ணாமே இருக்கேன். ஸோ வீட்டுக்கு உங்கள் கூட ஷேர் பண்ணி சாப்பிட்ணும். நான் இது பொறுமையாக சாப்பிட்ணும், ஒரு கையில் சாப்பிட முடியல. ஸோ நான் சாப்பிட்டு வரேன், ஓகேவா? இன்றைக்கி இதை நம்ம ரிவ்யூ பண்ணியாச்சு. உங்களுக்காக ஒரு பீஸ் நான் சாப்பிட்டு தான் காட்ட முடியும், தர முடியாது. அதனால் கலரி விட்டு குடிச்சிருவோம். இதுக்கெல்லாம் ஸ்பூனாக யூஸ் பண்ணுவாங்க, ஐஸ்கிரீம் தான் அப்படின்ற மாதிரி ஒரு பீஸ் தான் இது. செம்மையாக இருக்குங்க. ஆனால் நீங்கள் 10 ரூபா போட்டு ஐஸ் வாங்குறீங்களா, குச்சி ஐஸு, அதுக்கு பதிலாக இது வாங்குங்க. இது ஒன்று 10 ரூபா. நீங்கள் 60 ரூபாய்க்கு வாங்கிடுங்க மொத்தமாக, ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஒன்று ஒன்றா சாப்பிடுங்க, அவ்வளோதான், ஓகேவா? ஸோ இந்த ஐட்டம் சாப்பிட்டு பாருங்கள், நீங்கள் இனிமேல் இது தான் வாங்குவீங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நான் உண்மையாலுமே நல்லா இருக்குது. நான் இதை பற்றி சொல்ல தேவையில்லை. அடுத்து ஸ்ட்ராபெரியும் சொல்ல தேவையில்லை, லிச்சியும் சொல்ல தேவையில்லை. கண்டிப்பாக நல்லா தான் இருக்குது போகுது. அதனால் இதோட வீடியோ முடிச்சிடுறேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். யூடியூப் சோம்பேறி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். பரவாயில்லையே. அது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்கள், இந்த லாஸ்ட்டாக எனக்கு இந்த கப் ஒன்று கிடச்சிது கடைசியாக. இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிற மாதிரி இந்த பிளேட்டு வந்து இது எதுக்காக தேவைப்படும் நமக்கு நாளைக்கு. ஸோ இது எத்தனை பிளேட் கிடச்சிது. ஒரு 60 ரூபாய்க்கு வாங்கினா ஒரு பிளேட்டு, இந்த கப்பு கூட கிடச்சிது. கப்பு கூட ஒரு மூடி மட்டும் இருந்தால் செம்மையாக நமக்கு வந்து இதாக இருக்கும். ஸோ இது ஒன்று மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன். இது எல்லாத்தையும் வீட்டில் இருக்கவங்களுக்கு நான் தரப்போகிறேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம். ஸ்பூனில் எந்த ஸ்பூனை பயன்படுத்தினேன்னா இதுதான். நல்ல வேலை 5 ஸ்பூன் கொடுத்துருக்காங்க. பரவாயில்லையே, நல்ல க்ரியேட்டிவான ஐடியாவாக இருக்குது. இது மாதிரிலாம் கொடுப்பாங்களா? 5 ஸ்பூன் கொடுத்துருக்காங்க. ஸோ 5 ஸ்பூனு, ஒரு ஸ்டிங்கு. தம்ப்நெயில் இப்படி வச்சுருவோமா? தம்ப்நெயிலில் எந்த பிக்சரை நான் வைக்க போகிறேன்னு எனக்கு தான் இப்போ ஒரு பெட்டிங் இருக்குது, நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த ஸ்டிங்கு, ஒரு இது எல்லாமே ரிவ்யூ. சரி ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் பார்க்கலாம். பாய்.